ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி சொல்லி தர போறேன். அதுதான் ராகி கஞ்சி. இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ராகி மாவு கடையில் பாக்கெட்டில் விற்கிறாங்க, அதை வாங்கிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடையிலையும் கிடைக்கிது. இப்போ இந்த நம்ம ராகி கஞ்சிக்கு தேவையானது ராகி ஃப்ளோர், நாட்டு சர்க்கரை, நெய், பால், தண்ணி. ஃபர்ஸ்ட் இந்த பவுல்ல நம்ம ஒரு 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம். அதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திடலாம். கட்டிப்படாம நல்லா அதை நம்ம கரைச்சிடணும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சிடலாம். அடுப்பை லோலையே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஆகுது, நல்லா ப்ரௌன் ஆயிடும். அப்படின்னா நம்ம மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுல 1/2 கிளாஸ் மில்க் ஊத்திடலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதுல நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 2 to 3 ஸ்பூன் போடலாம். ஒயிட் சுகர் நல்லது இல்லைன்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் தரனால இந்த நாட்டு சர்க்கரையை இதில் யூஸ் பண்ணுவோம். நல்லா டேஸ்டாக இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறலாம். அப்போ இந்த ராகி கஞ்சி செம டேஸ்டாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. காலையில் அவங்க ஸ்கூல் போவேல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை நம்ம கொடுத்தோன்னா நல்லா நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. குடிக்காத பசங்களும் நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த டேஸ்ட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.